அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ குழந்தைங்க மேலே ஏறி போச்சு. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினாதான் நாடே உட்படும். வெள்ளையருடைய ஒரு ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எனவே வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலே அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை நாம் நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி, அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு அரசியல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, காட்டி கொடுத்து அரசியலே உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து கொளுத்த நண்டு போல இருப்பவர்கள் ஒரு பக்கம் அது இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால வீரமி கும்பல் அவருடைய அந்த தலையை வெடிக்க செய்தார். அந்த அடிப்படையில் ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகுமுத்துக்கோன் அவர்கள். எனவேதான் அம்மா அவர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு 96ஆம் ஆண்டு காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சர்கள் அன்றைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே இந்த சிலையை நிறுவி திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடுற சிலையும் திருவுருவ சிலை நிறுவியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியை பொறுத்தவரையில எழுச்சியோடு சிறப்பாக வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில ஒரு மாய கருத்து இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லாரும் உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். சட்டம் ஒழுங்கு பேசுறாரு, துரோகத்தை பண்ணிருக்காரு, இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர்.
டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு, ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது, இது போடி சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி இது ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்லை அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்? நம்ம கட்சியால வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க? நாங்களாம் அது கோயிலை வளர்ந்த ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதுவும் எடுபட போகுது. அதுதான் பொதுச்சா சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே, கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இதுதான் கேள்வி. இல்ல விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா அதிமுகவில் இருந்து? யாருமே விலகி போலையே, இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து அது புதுச்சா சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு, அது சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு, திரு டிடிவியும் பொதுக்குழுத்த முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழுத்த முடிவு. 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க? எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்று இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மாதிரிக்கிறதுல என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுல 90% இணைஞ்சிட்டு சொல்றாங்க. ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமையேற்றுட்டு அதிமுக இன்னைக்கு இருக்காங்க சொல்லுங்க. அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. மூலமா வந்து பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது, ஒருங்கிணைப்பு நடத்த சொல்லி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமா அழுத்தம் கொடுத்துருக்காங்க பாஜக அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. பியூஷ் கோயல் யார் எங்க கட்சியில் தலையிட்டு? அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட முடிஞ்ச கதை. அதாவது நேத்தோட முடிஞ்ச கதை அலையன்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி பஸ்ல நாங்க மூக்கு நுழைக்கு எந்த கட்சியும் இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கு. அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள். இந்த கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்புகிற ஒரு செய்திதான். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தாய் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் விழிச்சிருக்காரு அவரு. இப்ப செல்வ பெருந்தாயை பொறுத்தவரைக்கும் உண்மை நிலையை தான் சொல்லியிருக்காரு அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொலைக்கூறு. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்குறாங்க? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் தான் சிபிஐ கேட்டிருக்காரு. அது எங்களுடைய கூட்டணியில இருந்த தேமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டுருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொலையாளிகளை பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரையில எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட இந்த 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பெரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்தையும் பொதுச்சாளர் போனப்போ கூட வந்து ஆம்சாங்குடைய மனைவியும் வந்து கேட்டுக்குது.
சிபிஐ பிரிவு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுல இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளிவரணும்னா சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது. அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார் இது செல்வ பண்றாங்க இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையை ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். அதிமுக வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆனா நேற்று வந்து 83% வாக்குப்பதிவு இருக்கு. அப்ப அதிமுக ஓட்டு யாருக்கு சென்றது? 18% இல்ல, இன்னும் 18% இல்ல. ஏது ரிசல்ட் வரட்டும். திமுக போயிட்டா பாமக சொல்றீங்க கேள்வி என்ன 82% ஆயிருக்கு, 82% ஆயிருக்கு. அதனால வந்து அதிமுக எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் அந்த 18% அதிமுக இருக்கு இல்லாத 20%. அதனால ரிசல்ட் வரட்டும். முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும். அது இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சாரை வர தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காவல்துறையில பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினா தான் நாடே உருப்படும். அதனால நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா வெள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து மரக்காணத்துலயும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க. 22 விவசாயம் ஆகுறாங்க. விழுத்துக்குள்ளான அரசு அப்போ விடுச்சுக்கல. இந்த உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறுவேன், இரும்பு கரம் கொண்டு அடைச்சி கொடுப்பேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேர் நீங்க அதுக்கப்புறம் பிடிச்சிங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு கலாச்சாரம். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம், இவ்வளோ பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. நேற்று கூட நம்முடைய அருமை சண்முகம் பேடி விட்டார். விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புதான் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்கிறதுதான் ஒரு சந்தேகம், ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறதா சந்தேகம், நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்கிறதா சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் இந்த அரசு பொறுத்தவரை தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிர்வகித்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தாங்களை காப்பாத்திட்டு கொண்டா அதான் சிறந்த. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, தொடர்ந்து வந்து வேஷ்டி கட்டிட்டு இந்தியா மொழி பேசுறதுலாம் ஜெயக்குமார் காலம் பேசுறாரு. அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாரு. நான் எப்போதுமே வேஷ்டி கட்டி தான் பேடி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ். அது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலைன்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ கொஞ்சம் மேலே ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன், அதை போய் பங்கப்படுத்தக்கூடாது. நான் இவரை மாதிரி நான் பச்சையா சொன்னேன்னா நைட்டி போட்டு நான் சுட்டுறது கிடையாது.